Hello everyone, welcome to Flowers World. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரியாக்ட் ஜேஎஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு ரொம்ப கிளியர்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜேஎஸ்எக்ஸ் காம்பனன்ட்ஸு ஒன் வே டேட்டா பைண்டிங் விர்ச்சுவல் டாமு சிம்பிளிசிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம ரியாக்ட் ஜேஎஸில் இருக்குது சரிங்களா. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் எஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இருந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் காம்பனன்ட்ஸ், அதாவது இது நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் நம்ம லைனாக தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. பட் ரியாக்ட் ஜேஎஸ்ல அந்த மாதிரி கிடையாது. நமக்கு ஒரு பேட்சாக ஒரு காம்பனண்ட், அதாவது லாகின் பேஜ் வேணும் அண்ட் தென் இந்த பக்கம் இந்த டிசைன்ஸ் வேணும், எதாக இருந்தாலுமே நம்ம ஒரு பேட்சாக ரெடி பண்ணிவிட்டு அந்த பேட்சை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ காம்பனன்ட்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த காம்பனன்ட்ஸை ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது வந்து இதில் வந்து பாசிபிள். ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் வந்து ரியாக்ட் ஜேஎஸ்க்கு ஓகேவா. ஸோ ஒன் வே டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் விர்ச்சுவல் டாம்னு சொல்கிறாங்க. விர்ச்சுவல் டாம் அப்படின்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு வந்து விர்ச்சுவல் டாம் தான் சரிங்களா. இதுக்கு முன்னாடி ரியல் டாம் இருந்துச்சு, இப்போ வந்து விர்ச்சுவல் டாம் இருக்குது. ஸோ ரியல் டாம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே ரன் பண்ணிட்டோம், திடீர்னு அது உள்ளே வந்து நம்ம ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டோம் ஆர்எல்ஸ் நியூவாக வந்து ஏதாவது ஒன்று நம்ம இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது லாஸ்ட் டைமில் என்ன ஆகும், நம்ம மொத்த ப்ரோக்ராமே வந்து ஃபுல்லாகவே போயிட்டு மறுபடியும் நம்ம வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவையோ அதோட சேர்த்து வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. பட் விர்ச்சுவல் டாம் அப்படின்றது அப்படி கிடையாது. எந்த ஸ்பேஸில் நமக்கு என்ன வேணுமோ கம்பேர் பண்ணி எங்கே எது இல்லையோ அது ஈஸியாக வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி கொடுத்துரும் ஓகேவா. ஸோ இதனால தான் மெயின் ஃபியூச்சராக வந்து ரியாக்ட் ஜேஎஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு ரொம்பவே வந்து ஒர்க் டென்ஷன் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப ஈஸியஸ்ட் வே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப நமக்கு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரியாக்ட் ஜேஎஸ் சரிங்களா. இது ரொம்ப சிம்பிளிசிட்டின்னு சொல்லுவாங்க அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மாக வந்து இது நமக்கு கொடுக்கும் ஓகேவா. இந்த மாதிரி நிறைய விதத்தில் நமக்கு இது யூஸ் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கொடுக்குற நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா நான் இது எல்லாமே எங்கே கற்றுக்கிட்டேன்னு பார்க்குறீங்க, அதுன்னு காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணி MERN-STAG ரியாக்ட் ஜேஎஸ் ஓகேவா இதை பற்றி நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். சாரே உங்களுக்கு லைவாக நிறைய கிளாஸஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. பெஸ்ட்டு ட்ரைனிங், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பெஸ்ட்டு ட்ரைனிங்னு சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன நீட் இருக்குமோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா. இதோட டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ ஆல்.